வெற்றி நமதே. வெற்றியாளர்களுக்கு வணக்கம். ஆவலோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த கல்லூரி உதவி பேராசிரியர் தேர்விற்கான அரசு விடை குறிப்பு வந்திருக்கிறது. இந்த விடை குறிப்பின்படி அதில் அப்ஜெக்ஷன் எதுவும் இருந்தால் அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் URL கொடுத்துருக்குறாங்க. இந்த அப்ஜெக்ஷன் ஆட்சேபனைகள் தெரிவிக்க வேண்டிய தேர்வுகள் 5/1/2026 முதல் 13/1/2026 பிற்பகல் 5:30 வரைக்கும் என்ன செஞ்சுக்கலாம், பதிவு செய்துக்கலாம். அதே மாதிரி ஆட்சேபனை தெரிவிக்கப்படும் விடை குறிப்புகளுக்கான சான்று ஆவணங்கள் இணைக்கப்படாத முறையீடுகள் பரிசீலனை ஏற்றுக்கொள்ளப்படாது. அது மாதிரி தபால் வழியாகவோ பிற வழியாகவோ முறையீடுகளும் ஏற்கப்படாதுன்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அங்கீகரிக்கப்பட்ட பாட புத்தகங்கள் அந்த ஆதாரம் மட்டும்தான் கொடுக்கணும். கையேடுகள் இந்த மாதிரியான ஆதாரங்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ விடை குறிப்பு பார்க்கலாம். இது தமிழுக்கான விடை குறிப்பு தான் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல பார்ட் ஏ, அதாவது தமிழ் தகுதி தேர்வுக்கான விடை குறிப்பு. முதல் வினா இதில் பெருஞ்சித்திரனார். பெருஞ்சித்திரனாருக்கு விடை இது என்னன்னா துரைமாணிக்கம், பிரபஞ்சனுக்கு வைத்தியலிங்கம், கண்ணதாசன், முத்தையா. அந்த இதில் உங்களுக்கு இந்த வினாவிற்கான விடை பி ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பெருந்திணை என்பது பொருந்தா காமம், பெருந்திணை ஆண்பார் பெண்பார், இது கூற்று இரண்டுமே சரி. அடுத்ததாக நட அப்படிங்கிறது வினையடி. அடுத்து நடத்தல் விகுதி பெற்ற தொழில் பெயர் அப்படிங்கிற அடிப்படையில் பார்க்கும்போது இதற்கான விடை 3. அடுத்த ஏ ஆப்ஷன் தான் இதில் 3வது வினாவிற்கான விடை. 4வது வினா வெண்சீர் வெண்டலை, வெண்பாவின் இயற்சீர் வெண்டலை வெண்சீர் வெண்டலை மட்டுமே பயின்று வரும். வெண்பாவின் ஈற்று சீர் நாள் மலர் காசு பிறப்பு எனும் வாய்ப்பாட்டில் முடியும். இது கூற்று 1, 2 இரண்டுமே சரி. அடுத்து கிண்கிணி அப்படிங்கிறது காலில் அணியக்கூடிய அணிகலன். அடுத்து சூழி அப்படிங்கிறது தலையில் அணியக்கூடிய அணிகலன். அடுத்து சுட்டி அப்படிங்கிறது நெற்றியில் அணியக்கூடிய அணிகலன். குலை காதில் அணியக்கூடிய அணிகலன். இந்த அடிப்படையில் விடை குறிப்பு ஏ தான் சரி. அடுத்து கூற்று 1, இந்தியாவில் மிகுந்த உயிர் இழப்பை தரும் காரணங்களில் ஒன்றாக காற்று மாசுபாடு இல்லை அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இது தவறான கூற்று. அடுத்ததாக புகை வடிகட்டி இல்லாமல் தொழிற்சாலைகளை இயக்குவது மிகுதியாக பட்டாசு வெடிப்பது போன்ற காரணங்களால் காற்று மாசடைவதில்லைன்னு கொடுத்திருக்காங்க. இது 2 கூற்றுமே தவறு. அடுத்ததாக அடுத்த வினா பெரும் பொழுது என்பது ஒரு ஆண்டின் 6 கூறுகள் அப்படிங்கிறது சரியான கூற்று. சிறு பொழுது என்பது ஒரு திங்களின் 6 கூறுகள். அதாவது சிறு பொழுது ஒரு நாளின் 6 கூறுகள். அதனால இது கூற்று 1 மட்டும் சரியானது. அடுத்தது பீடுனா சிறப்பு அப்படிங்கிற பொருள். ஊழ் அப்படிங்கிறது முறை. தன்பெயல் அப்படின்னா குளிர்ந்த, ஊழி அப்படின்னா யுகம். இந்த அடிப்படையில் இதுக்கான ஆன்சர் ஏ தான். அடுத்து 9வது வினா உருவும் பயனும் உடன் தொக்க தொகை அப்படிங்கிறது இங்க எது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா தேர்ப்பாகன், தேரை உடைய பாகன் அப்படின்னு சொல்லலாம். இதுதான் இதற்கான விடை. அடுத்து பார்த்தோம்னா பண்பு தொகை அப்படின்னா செங்காந்தல் இருக்கிறது. இருபெயரொட்டு பண்பு தொகைங்கிறது பனை மரம். அடுத்து வினைத்தொகை செல்வழி. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது சி ஆப்ஷன் சரியான விடை. அடுத்ததாக பொறுத்துக வளவா வா அப்படிங்கிற இந்த தொடர் இது நமக்கு வெளித்தொடர் தான், அழைத்தல் தான். அதனால வளவா கொடு அப்படிங்கிறது வளவா வா அப்படின்னு சொல்றது வெளித்தொடர். அவருக்கு கொடு அப்படிங்கிறது வேற்றுமை தொடர். ஆடி முடித்தனர் அப்படிங்கிறது வினையெச்ச தொடர். சொல்லத்தக்க கருத்து அப்படிங்கிறது கூட்டுநிலை பெயரெச்ச தொடர். இது 10வது வினாவிற்கான விடை. 11வது வினா கொம்பிலிருந்து பிரிவது சிறு கிளை, சினையிலிருந்து பிரிவது போத்து, போத்திலிருந்து பிரிவது குச்சி, குச்சியிலிருந்து பிரிவது இனுக்கு. இதுதான் சரியான விடை. அடுத்ததாக பொறுத்துக சாலச் சிறந்தது அண்ணா உரிச்சொற்றொடர். அவரே சொன்னார் இடைச்சொல். கேட்ட பாடல் பெயரச்ச தொடர். பாடி மகிழ்ந்தனர் வினையச்ச தொடர். 13 வெய்யோன்னா சூரியன், கொண்டல்னா மேகம், தாதுனா மகரந்தத்தூள், எழினி அப்படின்னா திரைச்சீலை. அடுத்து குறிஞ்சி சுனைநீர், முல்லை காட்டாறு, மருதம் மனைக்கிணறு, நெய்தல் மணற்கிணறு. அடுத்து வினாயன் 15. இதுல அள்ளிலாயினும் விருந்துவரின் உவக்கும் நற்றினை அடிக்கான பொருத்தமான தொடர் பொருத்தமான பொருள்னு பார்த்தோம்னா நடு இரவில் விருந்தினர் வந்தாலும்
மகிழ்ந்து வரவேற்று உணவிடும் பண்பு அப்படிங்கிறதுதான் சரியான தொடர். திருவிளையாடல் புராணத்தில் காண்டங்களின் வரிசையை தொடர்க. மதுரை காண்டம், கூடர் காண்டம், திருவாலவாய் காண்டம். அதாவது இதுல நமக்கு இந்த 3 காண்டங்கள் தெரிந்தாலே, திருவிளையாடல் புராணத்தில் உள்ள காண்டங்கள் என்னென்னு தெரிஞ்சாலே இதற்கு சரியான விடை நம்ம கொடுத்துடலாம். ஏன்னா மதுரை காண்டம், பாலகாண்டம் கம்பராமாயணத்துல வரக்கூடியது. இதுல அந்த மதுரை காண்டமும் கூடர் காண்டம் தான் இந்த தொடரை பொறுத்தளவு சரியா இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா மதுரை காண்டம், அயோத்திய காண்டம், கூடர் காண்டம். இதுலயும் இந்த அயோத்திய காண்டம் கம்பராமாயணத்துல வரக்கூடியது. அடுத்து இதுலயும் பாலகாண்டம் கொடுத்திருக்காங்க. இதுவும் அதை குழப்புறதுக்காக வேண்டியே கொடுத்திருக்காங்க பாருங்க. இங்க பாலகாண்டம் கொடுத்துட்டு இங்க பாலகாண்டத்தை 3ஆவதா கொடுத்திருக்கிறாங்க. அடுத்து பொறுத்துக. கார்காலம் ஆவணி புரட்டாசி, பின்பணி காலம் மாசி பங்குனி, முதுவேநீர் காலம் ஆணி ஆடி, குளிர்காலம் ஐப்பசி கார்த்திகை. அடுத்த வினாவிற்கான விடை கடற்கூத்து. கடற்கூத்து எழுதின ஆசிரியர் ப. சிங்காரம். வானம் வசப்படும் பிரபஞ்சன். உனக்கு படிக்க தெரியாது கமலாலயன். மானாவாரி மனிதர்களின் இலக்கியம், இது கி. ராஜநாராயணன். அடுத்ததாக ரவீந்திரநாத் தாகூரின் கீதாஞ்சலியை ஜி.யு. போப் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார் அப்படிங்கிறது இது கூற்று சரியானது இல்லை. அடுத்து பாரதியாரின் கவிதைகள் அவரது காலத்திலேயே ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டன. இது இல்லை, அவருடைய காலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டு படலை, அதுக்கப்புறமா தான் மொழிபெயர்க்கப்பட்டது. பிறமொழி இலக்கியங்கள் தமிழ் இலக்கியங்களோடு ஒப்பிடுவதற்கு மொழிபெயர்ப்பு உதவுகிறது அப்படிங்கிறது சரியான கூற்று. அடுத்துதான் பொருந்தியுள்ள இலக்கண குறிப்பு. கேள்வியினான் அப்படிங்கும்போது இது வினையால் அணியும் பெயர் தான். காடனுக்கும் கபிலனுக்கும் அப்படின்னா உண்மை தொகை வெளிப்படையா வந்திருக்கு, அதனால உண்மை தொகை சரி. அடுத்து ஆடுக அப்படிங்கிறது வியங்கோல் வினைமுற்று அப்படின்னு சொல்லி பொருந்தி உள்ளவை அப்படின்னு சொல்லி இங்க கொடுத்துருக்குறாங்க. ஆனா இதுல பாத்தீங்க அப்படின்னா 1, 3 தான் பொருந்தி உள்ளவை வரும். இதுல இந்த வினா விடை தவறா கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது யாராவது அப்ஜெக்ஷன் தெரிவிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா 10ஆம் வகுப்பு பாட புத்தகத்துல பக்கம் 60ல இடம்பெற்றிருக்கு. இந்த இலக்கணம் காடனுக்கும் கபிலனுக்கும் அப்படிங்கிறது எண்ணுண்மையா தான் வரணும். ஆனா இங்க உண்மை தொகைன்னு கொடுத்துருக்காங்க. தொகைன்னு வந்தாலே அந்த அங்க மறைஞ்சுதான் வந்திருக்கணும். இது அப்படி இல்லாம வெளிப்படையா என்ன செஞ்சிருக்கு வந்திருக்கிறது. அப்போ பொருந்தி உள்ள இலக்கண குறிப்பு அப்படிங்கிறது கேள்வியினானும் ஆடுக இது 2 தான் சரியா இருக்கும். அப்போ 1, 3 இந்த விடை தான் இங்க சரியான விடையா இருக்கணும். ஒருவேளை தமிழ் தகுதி தேர்வுல இந்த ஒரு மதிப்பெண்ணால இழக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறவர்கள் யாரேனும் இருந்தால் நீங்க என்ன செஞ்சுக்கலாம், 10ஆம் வகுப்பு பாடப்புத்தகத்துல பக்கம் 60 இப்ப புதுசா இருக்கிற பாடப்புத்தகத்துல அந்த பகுதியில கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்து ஓப்பின் காரணமாக ஆண்பாலை பெண்பாலாக அழைப்பது. ஆமா, பால் வலுவம் இதுதான். அடுத்து பொருந்தாத தொகை சொல்லை தேர்க. இதுல மலர்க்கை, சாரை பாம்பு, மார்கழி திங்கள் இது எல்லாமே இதுல எல்லாமும் இதுவும் இந்த வினாவும் என்ன பொறுத்தளவு தவறா இருக்கு. ஏன்னா மலர்க்கை அப்படிங்கிறது ஓமை தொகை. இந்த சாரை பாம்பு, மார்கழி திங்கள், இந்த வெண்டைக்காய் இது எல்லாமே இருபெயரொட்டு பண்பு தொகை. வெண்டை அப்படிங்கிறது சிறப்பு பெயர், காய்ங்கிறது பொது பெயர், மார்கழிங்கிறது சிறப்பு பெயர், திங்கள் பொது பெயர், சாரை சிறப்பு பெயர், பாம்பு பொது பெயர். இது மூன்றுமே இருபெயரொட்டு பண்பு தொகை. இந்த மலர்க்கை அப்படிங்கிறது மட்டும் ஓமை தொகையில வரக்கூடியது. அதனால இந்த வினாவுமே தவறான விடை தான் கொடுக்கப்பட்டிருக்கு. இதுவும் அதே பக்கத்துல தான் இருக்கு, பக்கம் 60ல தான் இருக்கு. நீங்க கருத்து மாறுபாடா கொடுக்கறதா இருந்தா, அப்ஜெக்ஷன் ஆட்சேபனை தெரிவிக்கிறதா இருந்தா இந்த வினாவையும் நீங்க தெரிவிக்கலாம். அடுத்து பலவின்பால் தொடரை தேர்க. அதாவது மலைகள் மீது மேகம் திரண்டது. பலவின்பால் அது மட்டும் தான், ஏன்னா அக்ரிணை பெயர்ல இங்க வரணும். அதுல அக்ரிணை தொடர்கள்னு பார்த்தோம்னா நமக்கு புறா மரத்தில் இருந்தது, இப்போ இது 2 தான் இருக்கு. இதுல கட்டியது அப்படின்னு சொல்லி வரும்போதே இது புறா மரத்தில் ஒருமையில தான் இருக்கு, இது மட்டும்தான் பன்மையில இருக்கு. அதனால பலவின்பாலுக்கு இதுதான் சரியா இருக்கும். அடுத்து கோவலன் கண்ணகி கதையை கூறி அடிகள் நீரே அருளுக என்றவர் சீத்தலை சாத்தனார். மைகடல் முத்துக்கு ஈடாய் மிக்க நெல்முத்து என்று நெல்லை சிறப்பிக்கும் இலக்கியம் எதுனா முக்குடர் பள்ளுதான். இது 10ஆம் வகுப்பு பாடப்புத்தகத்திலே தான் இருக்கு. வலிமிகின் வலி இல்லை அப்படின்னு சொன்னவர் ஐயூர் முடவனார். கரிசல் வட்டார சொல்லகராதியை உருவாக்கியவர் கி. ராஜநாராயணன். அடுத்ததான் முகம் வேறுபடாமல் விருந்தினரை வரவேற்க வேண்டும் என்பதை எடுத்துரைக்கும் திருக்குறள் மோப்ப குளையும் அனிச்சம். அதுதான் படற்கை வினையை தேர்க. ஆமா, இதுல சென்றீர்கள் அப்படிங்கிறது முன்னிலை வினை வரும், முன்னிலை வினை. வந்தேன் அப்படிங்கிறது தன்மை வினை. நடந்தாய் அப்படிங்கிறது முன்னிலையில வரக்கூடிய ஒன்று. இப்ப இது மட்டும்தான் நமக்கு எதுல வருது, பேசினார்கள் பன்மை படற்கை வினையாக இருக்கு. சரியான விடை வெற்றி வேர்க்கை என்று அழைக்கப்படும் நூல் நருந்தொகை. இதோட தமிழ் திறனறி தேர்வுக்கான மதிப்பெண்கள் இதுதான். இதுல தமிழ் திறனறி தேர்வை இது அத்தனை
வெறுமே இதை சரி பார்த்துக்கலாம். யாராவது ஒருத்தர் 2 பேர் இந்த 2 மதிப்பெண்களில் வாய்ப்பு இழக்கக்கூடிய நிலையில் உள்ளவர்கள் அந்த 2 வினாக்களை நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க, பயன்படுத்திக்கோங்க. அந்த பக்கத்தை வேணால் நான் என்ன செய்யணும், இதோட இணைச்சி கொடுக்குறேன். 2 வினாக்கள் தவறுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த பக்கம் தான் 10ஆம் வகுப்பு பாடத்திட்டத்தில் உள்ள பக்கம். மார்கழி திங்கள், சாரை பாம்பு, இதில் வெண்டைக்காய் மட்டும் இதில் கொடுக்கல. ஆனால் மலர்கை அப்படிங்கிறது எதில் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த உவமை தொகையில் கொடுத்துருக்குறாங்க. அப்படிங்கும்போது மீதி எல்லாமே இருபெயரட்டு பண்பு தொகை. இதை எடுத்துக்காட்டாக கொடுத்து நீங்கள் கொடுக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உண்மை தொகை. உண்மை தொகை அப்படின்னு வந்தாச்சுனாலே இரு சொற்களுக்கு இடையிலும் இறுதியிலும் எனும் இடைச்சொல் மறைந்து வருவது உண்மை தொகைன்னு இருக்கு. அண்ணன் தம்பி அப்படிதான் வந்திருக்கணும். அங்கே நமக்கு கொஸ்டின்ல கொடுத்ததை என்ன செஞ்சிருக்காங்க, காடனும் இதுவும் கொடுத்ததை கபிலனும் அப்படிங்கிறத என்ன செஞ்சுட்டாங்க, வெளிப்படையா வந்ததுக்கே உண்மை தொகைன்னு கொடுத்துருக்காங்க. அதுவும் தவறான ஒன்று. இது நமக்கு 10ஆம் வகுப்பு பாடத்திட்டத்தில் பக்கம் 60 இடம்பெற்றிருக்கு. பக்கம் 60 இதை பயன்படுத்திக்கோங்க. நன்றி.